இப்போ நம்மளும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோட்டோ நம்ம அதுலேருந்து ஜென்ரேட் பண்ணி யாரும் ஃபோட்டோ எடுத்து அவங்க மட்டும் பார்க்குறதுக்கு வச்சுக்கிறது இல்லை. அதை சோஷியல் மீடியாவில் போடணும், 4 பேர் பார்க்கணும், லைக் வரணும், கமெண்ட் வரணும், ஷேர் வரணும் தான் நம்ம அதை பார்க்குறோம். ஸோ அப்போ நம்மளுக்கும் அதில் ஒரு பெனிஃபிட் இருக்குன்னு ஒரு இன்டென்ஷனோட தான் நம்ம பண்ணுறோம். ஸோ அப்படி பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஆபத்து அப்படின்னு சொல்கிறது, ஆபத்துன்றது இதில் மட்டும் இல்லைங்க, எல்லாத்துலேயுமே தான் இருக்குது. ஓகே, இல்ல இன்கேஸ் இந்த இது ரிலேட்டடா ஏதோ ஒரு சம்பவம் நடந்துருச்சு, இதனால ஒருத்தர் பாதிக்கப்படுறாரு அப்படின்னா அவரோட கன்சர்ன் வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும்? இவரால ஜெமினியை எதிர்த்து போராட முடியுமா? கேஸ் கொடுக்க முடியுமா? இப்போ இந்தியாவில் புதுசாக இருக்கிறது சட்டம் இருக்கு, ஓகேங்களா? டிஜிட்டல் பர்சனல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட்னு ஒரு சட்டம் வந்திருக்கு. அந்த சட்டத்துக்கு தனியாக வந்து அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் கோர்ட்டும் ஃபார்ம் பண்றாங்க. அதெல்லாம் வந்ததுக்கப்புறம் நம்ம அவங்க கிட்ட வந்து நம்மள டேட்டா மிஸ்யூஸ் பண்றாங்க, என்னோட கன்சென்ட் இல்லாமல் யூஸ் பண்றாங்க, இல்ல டேட்டா நான் கொடுத்த கன்சென்ட் இதுக்காக தான் பட் இதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி அதுக்குன்னு தனி கோர்ட் வந்துகிட்டு இருக்கு. இப்போ ஆனா ஆல்ரெடி ப்ராசஸ்ல இதெல்லாம் யூசேஜ்ல வந்துருச்சு இல்லையா? இப்போ நடக்குது அப்படின்னா இப்போ நடக்குது அப்படின்னும் போது இப்போதைக்கு நம்மளுக்கு சொல்யூஷன் அப்படின்னு நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். பட் அது பெரிய ரியாக்ஷன் இருக்குமானா கண்டிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான்.